நான் 12th 1200க்கு 1118 வாங்கியிருந்தேன். மேக்ஸ் ஸ்டாஃப் அண்ட் சில ஸ்டாஃப் ரொம்ப நம்பிக்கை வச்சுனாங்க சென்டம் வாங்க சொல்லிட்டு மேக்ஸ்ல 199 தான் வாங்கினேன். அதனால அவங்களுடைய ஃபேஸை டைரக்டா என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க இல்லாத போது என்னோட டிசி வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும் போது என் கூட படிச்ச கொலீக்ஸ் எல்லாமே இப்போ வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல வெவ்வேறு ஸ்டேட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. பட் நாங்க எல்லாம் ஒன்னா தான் படிச்சோம். ஆனா கிட்ட வருவேன் ஒரு கொஞ்சம் இதுல வந்து மிஸ் பண்ணிடுறேன். என்னோட கனவு என்னோட கண்ணு முன்னாடி கொஞ்சமா கரையிற மாதிரியே இருக்கு. நீங்க அந்த ஒரு மார்க்ல தான் வித்தியாசப்படுறீங்க. எஸ் மேம். ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் நடுவுல அந்த ஒரு மார்க் தான். சரியா? உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? அந்த காரணம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த காரணத்தை சரி பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். 199 வாங்கிட்டு நீங்க அந்த டீச்சரை சந்திச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிருப்பீங்க. ஒரு குற்ற உணர்ச்சி மாறி அந்த உணர்ச்சி தான் உங்களை கீழே தள்ளுகிறது. அதில் குற்ற உணர்ச்சி கிடையாது. அந்த டீச்சர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? என் பிள்ளை என்ன சந்திக்காம போயிடுச்சு, ஒரு மார்க் தானடா பரவாயில்லடான்னு சொல்லிட்டு கட்டி அணைத்து இருப்பார் அந்த ஆசிரியர். உங்களை பார்த்திருந்தாங்க. அந்த ஆசிரியரை சந்திக்காம போனது உங்களுடைய மேட்டிமையை தான் காட்டுகிறது, உங்க ஈகோவை காட்டுறது. எங்கேயோ ஈகோ ஒண்ணு இருக்கு, அது உங்களுடைய சக்தி நிலையை கீழே கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 இயர்ஸ்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. 9 இயர்ஸ் தான் ட்ரை பண்ணி வந்தவங்க இருக்காங்க. நிச்சயமாக அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல போஸ்டிங்ல தான் நான் பார்ப்பேன். கண்டிப்பா.